பாட்டி வந்து தாத்தா கிட்டேயும், அதுக்கப்புறம் விஜய், காவேரி எல்லார்கிட்டயுமே வந்து சொன்னாங்க. இந்த மாரி 5 மாசத்துல வந்து காவேரிக்கு வந்து பூ முடிச்சு பார்க்கணுன்னு. 7 மாசம் தானே வளகாப்புன்னு சொன்னீங்க பாட்டி. இப்ப என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க. நம்ம விஜயும், காவேரியும் அது 7ஆம் மாசம் வளகாப்பு நடக்குது நடக்கட்டும்மா. அதுக்கு முன்னாடி வந்து சும்மா சிம்பிளா வந்து பூ முடிச்சு பார்க்கணும். அது 5ஆம் மாசம் செய்ய வேண்டியது நம்மளுக்கு இருக்கு. அது வீட்டோட நம்ம செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து அப்ப எல்லாரையும் கூப்பிடுவோம் தானே பாட்டி? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, கண்டிப்பா எல்லாரையும் கூப்பிடலாம். மெயினா நம்ம வீட்டோட செய்றதால, உங்க வீட்டு ஆளுங்க, நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் போதுமா? அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க பாட்டி. அப்ப அம்மாக்கு நானே ஃபோன் பண்ணி சொல்றேன். நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்லிடுறாங்க. அதனால காவேரி நிம்மதி அடைகிறாங்க. காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "என்ன காவேரி இவ்ளோ சந்தோஷமா இருக்க?" அப்படின்னோனே, இல்லைங்க. எனக்கு கூட அக்காவுக்கு ஃபங்க்ஷன் நடத்துனாங்கல்ல, அப்போ எனக்கும் இந்த மாரி நடக்கும்லன்னு தோணுச்சு. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருந்தால்ல அக்கா. ஆனா வந்து ஒரு சின்ன விஷயங்க இருந்தது. மாமா வந்து அக்காவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. மத்தபடியெல்லாம் வந்து அந்த வந்து வளையல் போட்டது, அக்காவுக்கு எல்லாம் பண்ணது அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அப்படின்னோனே, சரி காவேரி, உனக்கு என்னென்ன விருப்பமோ அது எல்லாமே பக்காவா செஞ்சிடலாம் சரியா? அப்படின்னு சொன்னோனே, சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வெட்கப்படுறாங்க. ஐயோ! காவேரி நீ வெட்கப்படுறது அவ்வளோ அழகா இருக்குடி. அதுவும் இந்த குட்டி பாப்பாக்காக நீ யோசிச்சு எல்லாத்தையும் பண்ணும்போது அப்படியே வந்து 1000 கண்ணு படும் உன் மேல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து உச்சி முகர்றாரு. உடனே வந்து போங்கங்க சும்மா வந்து கிண்டல் பண்ணாதீங்க அப்படின்றாங்க. ஐயோ! என் பொண்டாட்டி வந்து இந்த மாரி வெட்கப்பட்டு எத்தன நாள் ஆச்சு? எப்பவுமே என் பொண்டாட்டி வந்து வெட்கமே படமாட்டாளே! ஒரு வாட்டி ஞாபகம் இருக்கா காவேரி? வெட்கப்படுறதுக்கு நீ எப்படின்னு ட்ரைனிங் எடுத்தீங்கன்னோனே, ஆரம்பிச்சிட்டிங்களாங்க உங்க குறும்புத்தனத்த அப்படி சொல்லிட்டு ஓடி போறாங்க காவேரி. அடுத்து வந்து இங்க என்ன பண்றாங்க, பாட்டி வந்து சாரதாக்கு கால் பண்ணி, இந்த மாரி நாளைக்கு வந்து இந்த மாரி பூ முடிக்கிற ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம் அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு, என்ன நீங்க திடீர்னு சொல்றீங்க? இல்லம்மா, ஒரு சின்ன சடங்கு வச்சு தான் ஆவணும். காவேரிக்கு 5 மாசத்துல பண்ண வேண்டியது. அது நாங்க பண்ணணும். எங்க குடும்ப வழக்கம். அதனால நாளைக்கு நீங்க எல்லாரும் வந்துருங்க அப்படி சொல்றாங்க. அத கேட்டுட்டு வந்து சாரதாம்மா வந்து இவ்ளோ சீக்கிரம் சொன்னா எப்படிங்க? அப்படின்னோனே, திடீர்னு தாம்மா முடிவு பண்ணோம். நீ தப்பா நினச்சுக்காத சாரதா. நாளைக்கு கொஞ்சம் வந்துரு. குடும்பத்தோட வந்துருங்க அப்படி சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு சாரதாவும் வேறு வழி இல்லாம யோசிக்கிறாங்க. அடுத்து வீட்ல வந்து எல்லார்கிட்டயும் சாரதா இந்த விஷயத்த சொன்னாங்க. அத கேட்டுட்டு வந்து கங்கா வந்து, "என்ன திடீர்னு வச்சா எப்படி? நம்மகிட்ட கலந்து ஆலோசித்து வைக்க மாட்டாங்களா அவங்க? அவங்க இஷ்டத்துக்கு வைப்பாங்களா?" அப்படின்னோனே, பெரியவங்க ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகணும். நீங்க எதுக்காக கங்கா இப்படிலாம் ஏதாவது சொல்லிட்டே இருக்க? நாளைக்கு சீக்கிரமாவே எல்லாமே பண்ணணும். அதுக்கு தேவையானது நம்ம அவளுக்கு எடுத்துட்டு போணும். அதுக்காக உண்டான வேலைய பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேலைய ஆரம்பிக்கிறாங்க. அவளுக்கு மட்டும் நான் எதுவுமே கேள்வி கேட்காம எல்லாத்தையும் செஞ்சுடுவேன் இந்த அம்மா. எனக்கு நான் மட்டும் 1000 கேள்வி கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா யோசிக்கிறாங்க. இங்க வந்து காவேரி வந்து சந்தோஷமா வந்து எல்லா பொருளும் எடுத்து வச்சுருக்காங்க. அப்போ வந்து சாரி அதுக்கப்புறம் எல்லாமே எடுத்து பார்த்துட்ருக்காங்க. அத பார்த்து விஜய் வந்து, "என்ன காவேரி இதெல்லாம்?" அப்படின்னோன, "பாட்டி தான் இதெல்லாம் குடுத்தாங்க. இந்த நகையெல்லாம் நான் போட்டுக்கணுமா? இந்த புடவைய நான் கட்டிக்கணுமா? இதெல்லாம் போட்டுட்டு தான் அங்க ஃபங்க்ஷனுக்கு நான் உட்காரணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் எப்படிங்க இருக்கு?" அப்படின்னோன, "ஒரு நிமிஷம் இரு காவேரி" அப்படி சொல்லிட்டு விஜயே உங்களுக்கு அந்த நகையெல்லாம் போட்டு பார்க்குறாரு. இப்போ பார்த்தாலே எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்க்குறாரு. உடனே வந்து, "ஏங்க இதெல்லாம் செம வெயிட் ஆயிடாதா? உனக்கு இதே வேலை தான் காவேரி. எந்த பொருள குடுத்தாலும் வெயிட் ஆயிடும்னு சொல்லிட்டு, இதெல்லாம் போட்டா தான் காவேரி அழகா இருக்கும்" அப்படின்றாரு. ஒண்ணு ஒண்ணா எடுத்து காவேரிக்கு வச்சு பார்த்துட்டுருக்காரு. "ரொம்ப அழகா இருக்கு காவேரி உனக்கு" அப்படி சொல்லிட்டுருக்காரு. விஜய் இதெல்லாம் நான் ரசிச்சு போட்டு பார்க்க வேண்டியது. ஆனா நீங்க என்ன என்கிட்ட போட்டு ரசிச்சு பார்க்குறீங்க. நான் உல்டாவா இருக்கல அப்படின்னோனே சிரிக்கிறாரு. பின்ன என்ன நீ தான் பொண்ணு மாரி நடந்துக்க மாட்டியே! நீ வந்து இதெல்லாம் விரும்பவே மாட்ட. அதனால தான் நான் விரும்ப வேண்டியதா இருக்கு அப்படின்னோனே சிரிக்கிறாங்க காவேரி. அடுத்து வந்து 2 பேருமே சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்க. பாட்டி வந்து நேரத்தோட தூங்குங்க. அப்பதான் ஃபங்க்ஷனுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போறாங்க. சரின்றாங்க 2 பேரும்.